எல்லோருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் மேச ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இது மேச ராசிக்கான லக்ன பலன். உங்கள் லக்னம் எது என்று தெரியவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தில் லா என்று போட்டிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை அனுப்பி வைத்தால் உங்களுக்கு லக்னம் எது என்று பார்த்து சொல்ல நான் கடமை பெற்றிருக்கிறேன் நண்பர்களே. இப்பொழுது நாம் பார்க்க போவது லக்ன பலன். வணக்கம் என் அன்புக்குரிய மேச லக்ன நேயர்களே. காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. இதோ 2026 வசந்த காலம் மார்ச் மாதம் பிறந்து விட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் வரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும். நினைத்த காரியங்கள் தள்ளி போனதும் ஒரு விதமான மன உளைச்சலும் உங்களை வாட்டியிருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள். மார்ச் மாத கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. சூரிய பகவான் சதயம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து அம்சத்தில் மகரம் ஏறி பலம் பெறுகிறார். இதுவரை வேலையில் இருந்த சிக்கல்கள் மறைந்து மேலதிகாரிகள் பாராட்டும் அங்கீகாரமும் உங்களுக்கு தேடி வரும். செவ்வாய் பகவான் அவிட்டம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து அம்சத்தில் துலாம் ஏறி உங்களை ஒரு போர் வீரனை போல் மாற்றப் போகிறார். உங்களிடம் இருந்த சோம்பல் விலகி சுறுசுறுப்பு பிறக்கும். எந்த ஒரு சவாலையும் தவிடுபொடியாக்கும் தைரியம் உங்களுக்கு வரும். மிக முக்கியமாக புதன் பகவான் புரட்டாதி 3 சஞ்சரித்து அம்சத்தில் மேசத்திரிக்கே வருவது ஒரு அபூர்வ நிகழ்வு. உங்கள் புத்திசாலித்தனம் கூர்மையாகும். வியாபாரத்தில் இதுவரை மறைந்திருந்த லாபங்கள் எல்லாம் இப்போது உங்கள் கைக்கு வரும். குரு பகவான் புனர்பூசம் 1 மேசரம் அம்சத்தில் அமர்ந்து உங்கள் லக்னத்தை பலப்படுத்துகிறார் நண்பர்களே. பாக்யாதிபதி குருவின் இந்த சஞ்சாரம் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி வைக்கும். குடும்பத்தில் சுப ஓசைகள் கேட்கும் நண்பர்களே. சுக்கிரன் பகவான் புரட்டாதி 1 மேசம் அம்சம் பெறுவதால் உங்கள் தோற்றத்தில் ஒரு பொலிவு பிறக்கும், செல்வாக்கு உயரும். சனி பகவான் உத்திரட்டாதி 2 கன்னி அம்சம் பெற்று அமர்வது உங்கள் எதிரிகளை தவிடுபொடியாக்கும். கடன் தொழிலால் அவதிப்பட்டவர்களுக்கு இதிலிருந்து மீள ஒரு நிரந்தரமான வழி இந்த பொற்காலத்தில் பிறக்கும். ராகு பகவான் சதயம் 3 கும்பத்தில் அம்சத்தில் கும்பராசி அம்சத்தில், அதாவது தனது சொந்த வீட்டில் பலமாக இருக்கின்றார். இது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஷேர் மார்க்கெட் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரும் தன லாபத்தை தரும். கேது பகவான் பூரம் 1 சிம்மராசியில் அம்சம் ஏறுவதால் தெய்வத்தின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மேச லக்னத்தை பொறுத்தவரை 6, 8, 12 ஆகிய மரபிடங்களில் இந்த மாதம் பெரிய பாதிப்புகள் இல்லை என்பது மாபெரும் யோகம். இருந்தாலும் மார்ச் மாதம் 2, 3, 1, 2, 3 மற்றும் 28, 29 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிறது. இந்த நாட்களில் மட்டும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துவதை தவிர்க்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும் நண்பர்களே. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம், செவ்வாய்க்கிழமை அன்று அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். இயன்றவரை செம்பருத்தி பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்து ஒரு ஏழைக்கு தானம் வழங்குங்கள். நம்பிக்கையோடு செயல்படுங்கள் மேச லக்ன நேயர்களே. மேச லக்னம் என்றாலே செவ்வாய் வீடு. உங்கள் துணிச்சலும் உங்கள் போராடும் குணமும் உங்கள் தைரியமும் யாருக்கும் வராது. அதை நீங்கள் பொறுமையுடனும் கோபத்தை கட்டுக்குள் வைத்து மற்றவர்களே என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை நீங்களே பார்த்தீர்கள் என்றால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. இறைவனர்களால் நன்றாக இருக்கும். நன்றி. உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ்.